வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை பார்க்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாத மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல் ரெசிபீஸ் டிப்ஸோட இந்த விலாக் கண்டிப்பாக இருக்கும். இது ஒரு ஒர்க்கிங் டே, ஒரு ஹாலிடேவோட யூஷுவல் ரொட்டீனை தான் வந்து நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். நார்த் இந்தியாவோட வின்டர் சீசன் அதிகமாக இருக்கும் அப்படின்ற கேள்வி தான் பட்டிருக்கேன். இப்போ தான் வந்து ஆக்சுவலாக ஃபீல் பண்ணுறேன். வின்டருக்கான ப்ரெப்பு தான் இப்போ போயிட்டுருக்கு. வின்டர் க்ளோத்ஸ் எல்லாமே வாங்கி பீக் வின்டர் போகிறதுக்கு முன்னாடியே வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு அந்த ஷாப்பிங் தான் இன்றைக்கி போயிட்டு வந்தோம். இது ஒரு ஹாலிடே. ஹில் ஸ்டேஷன்லேயோ இல்லைனா வந்து ஸ்வெட்டர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி பிளேசஸில் வின்டர் சீசனில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆர்கனைசேஷன் டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன தான் பார்த்து பார்த்து வாங்கினாலும் வீட்டுக்கு வந்தோடனே அந்த பட்டன் கரெக்டாக இருக்கா, கலர் எப்படி இருக்குது, ஜிப் எப்படி இருக்குது அப்படின்றத திருப்பியும் பார்த்தா தான் நம்ம மனசுக்கு திருப்தியாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் எப்படி அப்படின்றத சொல்லுங்கள். அந்த லைட்டில் எப்படி இருந்தது, நம்ம வீட்டில் இருக்க லைட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு கூட நான் பார்ப்பேன். கலர்ஸ் டிஃப்ரென்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு. சம்டைம்ஸ் வந்தது எல்லாத்தையும் போட்டு போட்டு கூட வந்து பார்த்துருக்க நாட்களும் உண்டு. ட்ரையல் பார்த்தது பத்தாமல் வீட்டில் வந்து ட்ரையல் பார்க்குற ஆளா நீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆர்கனைசர் தான் நான் இந்த வின்டர் க்ளோத்ஸ்க்கெல்லாம் வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா ஒன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா ஹேங் பண்ணி தான் வைப்போம். 2 செட் இருக்கிறதுன்றதுனால ஒரு செட்டை வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஈஸியாக வைக்கிற மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் தான் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இது அமேசானில் வாங்கினது தான். இதோட லிங்க் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லிங்க்குன்னு நான் அப்புறம் ஷேர் பண்ணுறேன். யூஸ் பண்ணாத இந்த செட் வந்து ஹேண்ட் பிக்கிங்க்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுனால இந்த ஓப்பன் பேஸ்கெட்டும் அப்படியே வந்து லிஃப்ட் பண்ணுறதுக்கு உள்ள கிளாஸஸ்ட் உள்ள வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கணும். எது வேணுமோ இதை அப்படியே இழுத்து உள்ளேருந்து ஒன்று நடுவில் பிக் பண்ணால் கூட மற்றது கலையாமல் இருக்கா மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் டான் மடியடிக்கிற மாதிரி இந்த டீ காஃபியோட ஸ்மெல்லோ இல்லைனா வந்து குடிக்கணுன்ற டெம்டேஷனோ எப்படி வரும் அப்படின்னே தெரியல. இந்த கிளைமேட்காக ஜிஞ்சர் டீ போட ஆரம்பித்தாச்சு. நான் ஃபஸ்ட்டு வாட்டரில் வந்து கொஞ்சமாக இஞ்சியும் டீ தூளையும் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் காய்ச்சின பாலை கொட்டுவேன். அப்போ தண்ணி வந்து சேர்ந்து கொஞ்சம் டீ டைல்யூட் ஆன மாதிரி இருக்கும். அந்த இஞ்சியோட சாரும் வந்து நல்லா இறங்கியிருக்கும். எங்கள் எல்லாருக்குமே வந்து டீ போட்டு குடிச்சிட்டு தான் வந்து இன்றைக்கி டின்னர் ப்ரிப்ரேஷனே பார்க்கணும் அப்படின்னு வச்சுருக்கேன். இஞ்சி சேர்த்து வேறு என்ன சாப்பிடலான்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால். குட்டி சார் வந்து ஹாட் சாக்லேட் தான் வேணும்னு சொல்லிட்டான். ஹெர்ஷேஸ் சிரப்பு தான் வச்சுருந்தேன். சாக்லேட் எப்பவுமே யூஸ் பண்ண மாட்டேன். அது 2 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 டீஸ்பூன், பால் 1 டம்ளர், கொக்கோ பவுடர் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு ஹீட் பண்ணிட்டேன். சுகர் வந்து ஒரே 1 டீஸ்பூன் ப்ரௌன் சுகர். சர்க்கரை கம்மியாக இருந்தால் அவனுக்கு சாப்பிட்டு பழக்கம், அதனால் இது ஓகேவாக இருந்தது. திக் கன்சிஸ்டன்சி வந்த உடனே சர்வ் பண்ணிட்டேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். சாக்லேட் இல்லாத ஹாட் சாக்லேட். வெளியே போயிட்டு ஆர்கனைஸ் பண்ணது எல்லாமே கொஞ்சம் டயர்டாக இருந்தது. இந்த டேவோட கிளிப்பிங்ஸ் இதோடு முடிச்சுக்கிறேன். இது நெக்ஸ்ட் டேவோட மார்னிங். வெயில் பார்க்க மாட்டோமா அப்படின்னு இருக்குது. வெயில் மேலே படும்போது வந்து எதமாக இருக்கா மாதிரி இருக்குது. அவ்வளோ சில்லுன்னு ஆயாச்சு இங்கே. முதல் வேலையாக வந்தோடனே பிளான்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு தான் வந்து அடுத்த வேலையே நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். எவ்வளோ குளிராக இருந்தாலும் அந்த பால்கனியில் ஒரு நிமிஷம் வந்து பார்த்துட்டு தான் வந்து அடுத்த வேலை. எல்லாமே வந்து நல்லா வளர்ந்துட்டுருக்கு இந்த சீசனுக்கு. ஹைபிஸ்கஸ்க்கு அந்த வெள்ளை பூச்சிக்கும் வந்து மருந்து அடித்து அதுவும் இப்போ பரவாயில்லையா துளிர்த்து வருது. வேறு என்ன செடியெல்லாம் இதில் வாங்கினேன் அப்படின்றது தனியாக ஒரு ஷார்ட்ஸாக வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பாருங்கள். ஹாலிடேன்றதுனால ரிலாக்ஸ்டாக காஃபி குடிச்சிட்டு சிகப்பரிசி ஆப்பம் மாவு அரைச்சி வச்சுருந்தேன். இதோட டீட்டெயில் ரெசிப்பியும் ஒரு ஷார்ட்ஸில் வந்து நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். செக் அவுட் பண்ணி பாருங்கள். நல்லா கரைச்சிட்டு நான் இதில் எதுவும் சர்க்கரையோ தேங்காய் பாலோ சேர்க்க மாட்டேன். இன்ஸ்டண்ட்டாக பண்ணுற குருமா எப்படின்னு பார்த்துடலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1 டீஸ்பூன் எண்ணெயில் மசாலா ஐட்டம் எல்லா தாளிப்பையும் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸையும் வதக்கிக்கலாம். இப்போ இதில் அரைக்கிறதுக்கு ஒரு தக்காளி, தேங்காய், பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, பொட்டுக்கடலை, 2 முந்திரி, இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டு தேவையான அளவு தண்ணி, நான் ஒரு கைப்பிடி வந்து கொண்டக்கடலையும் சேர்த்துருக்கேன். அதை அப்படியே ப்ரெஷர் குக் பண்ணி இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான 10 மினிட்ஸில் ரெடியாகிற குக்கர் குருமா ரெடி. உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க மறந்துடாமல். ஆப்பமும் ரெடி ஆயாச்சு.
நமக்கு தெரிஞ்ச வித்தையெல்லாம் காமிச்சு ஒவ்வொருத்தருக்கு அவங்கவுங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி ஆப்பம் பிரேக்ஃபாஸ்ட்டும் வீட்டில் முடிச்சாச்சு. இன்ஸ்டண்ட்டாக பண்ணுற இந்த குருமாவில் நீங்கள் உப்போ காரமோ எது கம்மியாக இருந்தாலும் குக்கர் ஓப்பன் பண்ண அப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஆட் பண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். இது எல்லாமே கரெக்டாக போட்டுட்டிங்க அப்படின்னா கொதிக்க வைக்கவே தேவையில்லை. ஒரு 10 நிமிஷத்தில் ஆவி அடங்கின உடனே எடுத்து இந்த மாதிரி சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும், டைமும் சேவ் ஆகும். ஆப்பம் சாப்பிட்டு முடித்தோடனே எங்கே போனேன் அப்படின்றது தான் ஒரு ஷார்ட்ஸாக இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதை லாஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ இது அதுக்கு அடுத்த நாள் எழுந்த உடனேயே இட்லி மாவுக்கு ஊற வச்சாச்சு. 4 பங்கு புழுங்கல் அரிசி, 1 பங்கு பச்சரிசி. அதை அப்படியே வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டேன். 1 டம்ளர் உளுந்து, ஒரு 2 டீஸ்பூன் வந்து வெந்தயம். இது எல்லாமே 2 மணி நேரம் ஊறினா போதும். ஊறினதுக்கப்புறமா முதல்ல உளுந்தையும் வெந்தயத்தையும் இந்த மாதிரி புசு புசுன்னு வந்து அரைக்கணும். ஒரு ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் வந்து பக்கத்துலேயே இருந்து மாவை தள்ளி விட்டு அரைச்சோம் அப்படின்னா நல்லா உபரி காணும். உங்களது புது கிரைண்டரோ இல்லை கல்லோ நல்லா வேலை பண்ணிகிட்டு இருந்ததுன்னா 15 நிமிஷத்தில் உளுந்து இந்த மாதிரி புசு புசு புசுன்னு அரை டப்பா அளவுக்கு நல்லா காணும். இதுக்கப்புறம் நான் அதை எடுத்து வச்சுட்டு அரிசியும் அரைக்க போட்டுட்டேன். ஒரு 20 நிமிஷம் நல்லா ஓடினதுக்கப்புறமா இந்த அளவுக்கு ஒரு 95% அரைஞ்சால் போதும். இப்படி இருந்ததுன்னா தோசையும் இட்லியும் ரொம்ப சாஃப்டாகவும் தோசை மொறுமொறுன்னும் வரும். அதுக்கப்புறம் இருக்க இந்த குக்கிங் ரொட்டீன்ஸ் மட்டும் நான் காமிக்கல. ஈவினிங் மார்க்கெட்டில் போய் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்தோம். இங்கே தக்காளி எல்லாமே மேலே இந்த க்ரீன் கலர் இதோட வரும். அதே மாதிரி கேரட் வந்து டெல்லி கேரட்டுன்னு ரொம்ப ஆரஞ்சு கலரில் மேலேயும் கீழும் கட் பண்ணி தான் வைப்பாங்க. இந்த ஒய்லெட் கலர் கத்திரிக்காய் அப்படின்றது ரொம்ப ஃபேமஸ். அதுவும் இந்த குட்டி குட்டி கத்திரிக்காய் வந்து நிறைய கிடைக்கும். 7 o'clock எனக்கு பிரேக்ஃபாஸ்ட், அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் கொத்தமல்லி கருவேப்பிலை ஃப்ரீயாக கிடையவே கிடையாது. அதனால நான் முடிஞ்ச வரைக்கும் வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி வந்து குட்டி குட்டி வெண்டைக்காய் வந்து இங்கே என்ன காயெல்லாம் கிடைக்கல இருக்கும், பெரிய வெண்டைக்காவை நம்ம தேடி தான் எடுக்கணும். நெக்ஸ்ட் டேக்கு வேண்டிய காய்கறி எல்லாத்தையுமே கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். யூஸ்வலாகவே எனக்கு 7 o'clock மார்னிங்குள்ளே எல்லா வேலையுமே முடிஞ்சிடணும், பிரேக்ஃபாஸ்ட் லன்ச்சு. ஸோ நான் எல்லா காயுமே வந்து கட் பண்ணி வச்சுருவேன். நாளைக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புன்றதுனால கத்திரிக்காயையும் வந்து கட் பண்ணிவிட்டேன். கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை எது இருந்தாலும் ஆஞ்சி வச்சுருவேன். கருவேப்பிலை ரொம்ப 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 ரேர் இங்கே கிடைக்கிறது. ஒரே பாக்ஸில் இப்படி இருந்தது அப்படின்னா அந்த பாக்ஸை மட்டும் எடுத்து நம்ம எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். கேரட் பொரியலுக்காக கேரட்டையும் துருவி வச்சுட்டேன். இந்த மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும் போது அதோட சத்துக்கள்லாம் குறைஞ்சிடும் அப்படின்றது கிடையாது. இது எனக்கு தெரிஞ்ச நாலேஜுக்கு நீங்கள் வேணால் கூகுள் பண்ணி பாருங்கள். சர்டன் டெம்பரேச்சரில் நம்ம அதை வைக்கிறதுனால ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த வேலையை முடிச்சுட்டு நைட்டு வந்து நட்ஸையும் ஊற வச்சுட்டேன். இதோடு இந்த டேவை முடிச்சுக்கலாம். இது அடுத்த நாள் ஒரு ஒர்க்கிங் டே. கொஞ்சம் க்ளவுடியாக தான் வந்து இந்த டே ஸ்டார்ட் ஆச்சு. அதனால் ரொம்ப சில்லுன்னு இருந்தது. அரைச்சி வச்ச மாவு புளிச்சிருக்குமோ புளிக்காதோன்னு யோசிச்சுட்டே வந்தேன். சூப்பராக புளிச்சிருந்தது, நல்லா பொங்கியும் வந்திருந்தது. இதுக்கு தக்காளி தொக்கு வேணும்னு குட்டி சார் ஏற்கனவே மெனு கொடுத்துட்டாரு. இன்றைக்கி ஸ்கூலுக்கு வந்து இட்லியும் தக்காளி தொக்கும் தான். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு பொடி ரெடி பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு. இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி வறுத்துட்டு பொடி பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு நான் 1 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன். இங்கே வந்து பெங்களூர் தக்காளி மாதிரி தான் நாட்டு தக்காளியே இருக்கும், இந்த மாதிரி பெரிய பெரிய சைஸாக. அதில் நான் 1 கிலோ எடுத்திருக்கேன். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் நம்ம ஒரு 2 days அந்த மாதிரி வந்து வச்சு சாப்பிடலாம். கடுகு தாளிப்பை சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை வந்து இந்த மாதிரி ஒரு 80% அரைச்சி சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். ரொம்ப ஃபுல்லாக வந்து பல்ப் எடுக்காமல் இந்த மாதிரி அங்கங்கே தக்காளி தெரிஞ்சால் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டு கொதிக்க வச்சு மூடி வச்சுட்டேன். இட்லியும் வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவனுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் தான் இன்றைக்கி வந்து சமையல் வேலையிலே இறங்க போகிறேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி வந்து கொதிச்சிட்ருக்கோம். இப்போ தேவையான அளவு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, அதே மாதிரி குழம்பு மிளகாய்த்தூளும் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அப்போ நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வறுத்து பொடிச்சு வச்சுருக்க அந்த பொடியையும் சேர்த்துடலாம். கடுகு வெந்தயம் வறுத்து அரைச்ச பொடியை அப்படிதான் கேஸை ஆஃப் பண்ணிடலாம். இட்லி பாருங்கள், சூப்பராக பந்து பந்தாக இந்த குளிர் சீசன்லேயும் வந்து மாவு சூப்பராக பொங்கியிருக்கு. பயங்கர சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரேஷியோவில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சரிசி 1 கப் சேர்க்கும் போது தோசையோட கலரும் டேஸ்ட்டும் இன்னுமே சூப்பராக இருக்கும். இந்த காம்போ யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். தக்காளி தொக்கு கூட இட்லி.
பிளான்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக இந்த பால்கனி வந்துட்டேன். இது எல்லாமே வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பாருங்கள். இது ஒரு டிட்பிட்ஸாக மட்டும்தான் 2-3 நாளோட சில வேலைகளை மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கா மாதிரி. இந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கூடவே சப்ஸ்கிரைபையும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.